Motorola அவங்களோட H சீரியஸில் H30 ஃபோன் இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் பார்க்க நல்லா இருக்குது. ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்க மோட்டோ டிசைன் மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பட் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. H30யோட சைஸ் 6.7 இன்ச்சஸ், கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்யூஷன் பொறுத்தவரை ஃபுல் HD+. டிஸ்பிளேக்கு POLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நார்மல் AMOLED மாதிரி தான் இதுவும், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 144 Hz கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு 10 பிட் சப்போர்ட் இருக்குது. கூடவே HDR10+ சர்டிஃபிகேஷனும் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராசஸர். இந்த ஃபோன் Snapdragon 778G+ல் ரன் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுறது. Snapdragon 778G+ஓட லான்ச் ஆகுறது. 778Gக்கும் 778G+க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்லைட் அப்கிரேடர் மட்டும்தான் இந்த 778G+. நம்ம ஆல்ரெடி நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். 778 ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியணும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6 and 8GB LPDDR5 RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை சிங்கிள் வேரியண்ட் 120GB வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ். பிரைமரி சென்சார் இங்கே 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைமரி சென்சாரோட அப்பேச்சர் f1.8. செகண்டரி சென்சார் அல்ட்ராவைட் சென்சார். இந்த அல்ட்ராவைட் லென்ஸுமே 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே மேக்ரோ சென்சார் இந்த 50 மெகாபிக்சலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பெரிய அட்வான்டேஜ். பிகாஸ் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அல்ட்ராவைடில் கொடுக்கும்போது இமேஜோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். அண்ட் தேவையில்லாத சென்சார்ஸை கட் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட், தேவையில்லாமல் கணக்காட்டுறதுக்காக 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை 32 மெகாபிக்சல். இதோட அப்பேச்சர் f2.4. நெக்ஸ்ட் பேட்டரி. இந்த ஃபோனை லான்ச் பண்ணும்போதே ஸ்லிம்மஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் சொல்லி தான் லான்ச் பண்ணுறாங்க. 4020 mAh கொடுத்துருக்குறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 watts சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோனோட வெயிட் 155 grams அண்ட் திக்னஸ் தான் ரொம்ப கம்மி. 6.79 mm தான் திக்னஸ். ரொம்பவே ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த ஃபோனில் IP52 ரேட்டிங் இருக்குது, டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5G சப்போர்ட்ஸ் இருக்குது. 5G பார்த்திங்கன்னா 13 5G பேண்ட் சப்போர்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங். பேஸ் வேரியண்ட் 6GB RAM 120GB வேரியண்ட் 27,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட் 8GB RAM 120GB வேரியண்ட் 29,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு கேமராக இருந்தாலும் சரி, இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோனை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அண்ட் அடிஷ்னலாக 2000 rupees கேஷ்பேக் ஆஃபர்ஸும் இருக்குது. நீங்கள் HDFC கிரெடிட் கார்ட்ஸ் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஸோ எஃபெக்டிவ் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 25,999 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ரைஸுக்கும் இந்த ஃபோன் ஒரு வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும். இந்த ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மூலமாக May 19 மதியம் 12 மணிலேருந்து இந்த ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அண்ட் ஆஃப்லைன் ரீட்டெயிலர் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.